இப்போ தேர்தலுக்கு பேசுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும். தேர்தலுக்குன்னு இல்லை, அரசியல் கட்சிகள்னாவே பொதுவாக பேசுறது அப்படின்றப்ப ஒரு ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே நோட்ஸ் வச்சுருப்பாங்க. இது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்க நடைமுறை. சில பேர் மட்டும்தான் மேடையில் ஏறினதுக்கப்புறம் கதை பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. அது கரெக்டாக தப்பா, இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயமா, நம்ம இப்படி சொல்கிறோமே, நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்கிறோமே, அதெல்லாம் நடக்குமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. மனசில் என்ன தோணுதோ போட, யார் கேட்க போகிறோம் நம்மள அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுறது. அப்படி பேசுகிறத வந்து இப்போ பேப்பர் வச்சு பேசுகிறவங்கள கிண்டல் பண்ணுறது. நான் என்னைய மாதிரி பேச முடியுமா? இப்படி பேப்பர் வச்சு பேசுகிறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். யார்? விஜய் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்கார் ஒருத்தர். விஜய் அவர்கள் தான் சமீபத்தில் பேப்பரை வச்சு பிரச்சாரத்தில் பேசியிருந்தார். யார் அவர்? நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவர் தான் இப்போ வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் துண்டு சீட்டு வச்சு பேசியிருக்கார். பிரச்சாரம் என்னென்ன பாயிண்ட்லாம் அட்டாக் பண்ணி பேசுகிறது அப்படின்ற பாயிண்ட்டுக்கெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம். அதை வந்து எந்த அளவுக்கு இப்போ சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, இது என்ன பிரமாதம்? மக்கள் பிரச்சனையை மனசார உணர்ந்து, அந்த வழியை வந்து நம்ம உணர்ந்து, அந்த வேதனையை நம்ம உள்வாங்கி அதுக்கப்புறம் பேசணும்னா பேப்பரே தேவையில்லை, பேசிட்டு போயிடலாம். இப்படி பேப்பரை பார்த்து பேசுகிறதா இருந்தால் தமிழ்நாட்டுக்கும் ட்ரம்ப்புக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பேப்பரை கொண்டு போய் ட்ரம்ப் கிட்ட கொடுக்க, அவரே தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையை பற்றி ரொம்ப அழகாக பேசிட்டு போயிடுவார். பேப்பரை பார்த்து பேசுகிறதுல ஒரு பொழப்பா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் சீமானவர்கள். நீங்கள் என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதயத்திலிருந்து வரணும். அதை எழுதி வச்சு படிக்கிறது, நீங்கள் எனக்கு சம்மந்தமே அதை ட்ரம்ப்கிட்ட கொடுத்தா கூட அவர் வந்து மேடையில் நின்று தமிழ்நாட்டில் இது பிரச்சனைன்ட்டு பேசிட்டு போகல. கனிம வள கொள்ளை அதிகமாக போய்கிட்டு இருக்கே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ளே நிறையா போயிட்டுருக்குது, பார்டர்லலாம் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, வேறு வழியே இல்லை தம்பி, நான் தான் அதுக்கு ஒரே ஒரு முடிவு, நான் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அதெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவே சாக்கு. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. சரி ரைட்டு, நம்ம வந்து அவருடைய நம்பிக்கையை அவநம்பிக்கையாகக்கூடாது, நெகட்டிவாக நம்ம பேசுகிறது தப்பு. அவர் நம்புகிறார், என்றைக்கோ ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்கள் அவர் தேர்ந்தெடுப்பாங்க, அவருக்கு வந்து ஆட்சி பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்றத நம்புகிறார். நம்ம ஒன்றும் டிமோட்டிவேட் பண்ணலை. அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட வேண்டியதான். இருந்தாலும் அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதை பார்க்கல சத்து நேரத்தில் டக்குன்னு வந்துட்டு பா நம்பிக்கை தான் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லணும்னு தோணுமா இல்லையா?